much. இன்னைக்கு இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே அன்னைக்கு இத்தனை இன்ஸ்பைரிங் உமனோட சேர்ந்து இந்த இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே செலிப்ரேட் பண்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாம விமன் அச்சீவர் அவார்ட் from Wales University, from ஐஸ்வரி கணேஷ் சார் and Preeta Ganesh ma'am, and எங்க அப்பா ஒரு 13 வருஷம் இந்த காலேஜுக்காக அவரோட லைஃப் டெடிகேட் பண்ணிருக்காரு. இந்த காலேஜ்ல வந்து அவார்ட் வாங்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இதுவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நான் படிச்ச காலேஜ்லயும் சரி, இது வரைக்கும் நான் போயிருக்கிற நிறைய காலேஜஸ்லயும் சரி, இந்த விமன்ஸ் டே அப்படின்னாலே வெறும் பொண்ணுங்களை மட்டும் ஒரு குட்டி ரூம்ல கூட்டி வச்சு ஒரு 4 சேர் போட்டு அதோட முடிச்சிருக்காங்க விமன்ஸ் டே செலிப்ரேஷனே. இந்த விமன்ஸ் டே செலிப்ரேஷன்ல பசங்களும் இருக்காங்கன்றதுதான் எனக்கு இருக்கிறதுலே சந்தோஷமான ஒரு விஷயம். And thank you so much for that, because even men has to know how a woman is celebrated, how a women's day should be celebrated. And அந்த விஷயத்துல வந்து எனக்கு I'm so happy. And அடுத்த வருஷம் மொத்த காலேஜுமே விமன்ஸ் டேக்கு பிரசன்டா இருக்கணும்னு ஒரு கைண்ட் ரெக்வெஸ்ட் சார். அடுத்ததா பாத்தீங்கன்னா பேசிக்கா உமன் இந்த ஸ்டேஜ்ல நின்று நான் பார்க்கும்போது இத்தனை வருஷமா இத்தனை காலங்களா விமன் தனக்கான எத்தனை தடைகளை ஃபேஸ் பண்ணி அவங்க இன்னைக்கு எல்லா துறைகளையும் ஆண்களுக்கு நிகரான ஒரு பங்களிப்பு கொடுத்துருக்காங்கன்றது மட்டும்தான் என் மைண்ட்ல ஞாபகம் வருது. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட் படி மென்னை விட விமன் தான் மல்டி டாஸ்கிங்ல ரொம்ப சிறந்தவங்களா உங்களுக்கு தெரியுமா? ஆக்சுவலி ஐ திங்க் இங்க இருக்கிற ப்ரொஃபசர்ஸ் விமன் ப்ரொஃபசர்ஸ் எல்லாருமே ரிலேட் பண்ணிக்க முடியும். இங்க உட்காந்துட்டு இருப்பாங்க, இவங்க எங்க மனசு வச்சதே தெரியலையே, இந்த மாதிரி மனசுக்குள்ள பல யோசனைகள் ஓடிட்டு இருக்கும். guys are used to multitasking with your brains, but இது எல்லாத்தையும் தாண்டி நான் ஒரு விஷயம் இந்த மேடையில வந்து நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்னன்னா பல வருஷங்களா இந்த ஹிஸ்டரியில எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம், ஒரு டிபேட் வந்து இன்னைக்கு வரைக்கும் போயிட்டே இருக்கு, அதுக்கான ஆன்சர் கிடைக்கவே இல்லை. யார் சிறந்தவர்கள், ஆண்களா பெண்களா, பையன் பெருசா பொண்ணு பெருசா? இந்த விஷயம் எல்லா இடத்துலயுமே இந்த விஷயம் வந்து போயிட்டே இருக்கு, ஆனா இதுக்கான பதில் கிடைக்கவே இல்லை. சோ இந்த மேடையில நான் அதுக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் வந்து பேசிக்கா ஒரு ப்ரௌட் ஃபெமினிஸ்ட்ங்க, அதை நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். ஃபெமினிஸ்ட் தான், ஆனா எனக்கு ஆண்களை வெறுக்கல, எனக்கு ஆண்களை ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலா. சோ லவ்ஸ் மென். ஆக்சுவலி நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ற ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது என்னன்னா, பெண்களால இன்னைக்கு வரைக்கும் செய்ய முடியாத ஒரு 100 விஷயம் ஒன்று இருக்கும். ஆப்வியஸா இருக்கா இல்லையா கேர்ள்ஸ்? ஒரு 100 விஷயம் உங்களால செய்ய முடியாதுப்பா அப்படின்னு இருக்கு. ஆண்கள் உங்களால ஒரு 100 விஷயம் என்ன நினைச்சாலும் செய்யவே முடியாதுப்பா அப்படின்னு இருக்கும். இருக்கா? இருக்கு. சோ பெண்களால செய்ய முடியாத விஷயங்களை ஆண்களும், ஆண்களால செய்ய முடியாத அந்த 100 விஷயங்களை பெண்களும் செய்யறதுனால நாமெல்லாம் வந்து பசில் மிஸ்ஸிங் பீசஸ் மாதிரி together we create a beautiful picture. So it's not about celebrating just women. Women has to celebrate men and men has to celebrate women, and that, my friends, I call equality. Thank you, and I'm so honored to receive this award from Wales University. Thank you so much Aishwarya Ganesh sir, thank you so much Preeta Ganesh ma'am, and thank you so much dad. Are you ready? Aarti Ganesh ma'am, thank you so much. Sorry unga பேரை மிஸ் பண்ணிட்டேன். And daddy, thank you so much. You have believed in me. உண்மையிலே வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்க இல்லை, அது நல்லவராவதும் தீயவராவதும் நான் சொல்றேன் பெற்றோர் வளர்ப்பிலேன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சின்ன வயசுல இருந்தே எங்க அப்பா வந்து எனக்கு விமன்னா உன்னை ஒருத்தர் எப்படி ட்ரீட் பண்ணணும், ஒருத்தர் உங்ககிட்ட எப்படி பேசணும், என்ன டோன்ல பேசணும், என்ன மாதிரி உன்னை நடத்தணும், என்ன மாதிரி உன்னை ட்ரீட் பண்ணணும் அப்படின்ற விஷயம். விமன் ஈக்வாலிட்டினா என்ன, விமன் ரைட்ஸ்னா என்ன, இதை தாண்டி உங்ககிட்ட யாரும் வரக்கூடாது, உனக்குன்னு ஒரு பவுண்டரி எப்படி கிரியேட் பண்றது, இது எல்லாமே சொல்லிக் கொடுத்து வளர்த்ததுனாலதான் என்னால இப்ப நிறைய விஷயங்களை வேற மாதிரி பார்க்க முடியும், பெர்ஸ்பெக்டிவ் மாறுது. So to all the guys out there, to all the girls out there, I would like to say, உங்க வீட்ல இருக்கிற பெண்களை உங்க பெண்களுக்கு சொல்லிக் கொடுங்க, உங்களை ஒருத்தர் எப்படி ட்ரீட் பண்ணணும்ன்றதை நீங்க தான் முடிவு பண்ணணும், உங்களை ஒருத்தர் எப்படி உங்கள்கிட்ட பேசணும்ன்றதை நீங்க தான் முடிவு பண்ணணும் அப்படின்றத சொல்லிக் கொடுங்க. With this note, I would like to end my speech. Thank you so much for this wonderful opportunity.
மன்னிச்சுக்கோங்க பிரியங்கா, மன்னிச்சுக்கோங்க. ஆசைகள் எல்லாம் எனக்கென கொண்டு மீசைகள் எல்லாம் கனவுகள் கண்டு